ஒன் டே ரெசிப்பியில் குழம்பு ஒன்று, நூடுல்ஸ் ஒன்று, ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா? ஃபுல் டே என்ன செய்கிறோமோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் 1 கப்பு நல்லா தொளிச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, தேங்காய் இதை எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா தண்ணியில் விட்டு அலசி அதை நம்ம ஒரு கடாயில் எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்திக்கலாம். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதை வணக்குங்க. ஒரு வேளை சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் அது வணங்க விடாது. அதனால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. குறுக்க கட் பண்ணாமல் சென்டரில் கட் பண்ணணும். ரவுண்டாக ஷேப்லேயே கட் பண்ணி வணக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வணக்குங்க. இதில் மெயினே வெங்காயம் வணங்குறது தான். வெங்காயம் நல்லா வணங்கிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க. பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களால் முடியலாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக யூஸ் பண்ணுறத. நல்லா வணங்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வணங்க விடுங்க. அப்போனா தான் நல்லா வணங்கும். மற்றதுக்கெல்லாம் கூட நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வணங்கினதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வரமிளகாய் அரைச்சி ஊற்றுறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம வேறு எந்த பொடியும் போட மாட்டோம், மல்லித்தூள் மட்டும்தான் போடுவோம். அதனால் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போவே சேர்த்திக்கோங்க. வேறு காரத்துக்கு நம்ம எந்த தூளும் சேர்த்த மாட்டோம். அதையும் நல்லா வணங்க விட்டுக்கோங்க. மிளகாய் நல்லா வணங்கணும். அப்படின்னா தான் அரைப்பட்டால் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஜீரகம், மிளகு மட்டும் போடுங்க. இதில் சோம்பு அவாய்ட் பண்ணிடுங்க. சோம்பு போடாதீங்க. சோம்பு போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இந்த மட்டும் போடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் போட்டிருக்க மாட்டேன். டேஸ்ட்டு வித்தியாசமாக வருங்கிறக்காக. தேங்காய் துருவி வச்ச தேங்காயும் பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதுமானது. சின்ன மூடியாக இருந்தால் அரை மூடி போட்டிங்கன்னா போதுமானது. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வணங்க விடுங்க. கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தாராளமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூளாக இருந்தாலும் சரி, இதில் இருந்த மல்லித்தூளாக இருந்தாலும் சரி. இதில் அரைச்சி கொதிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு மல்லித்தூள் ஸ்மெல் வராது. அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ அரைக்கும்போது சேர்த்துனாலும் ஓகே தான், கொதிக்கும்போது போட்டாலும் ஓகே தான். நம்ம பார்த்து போட்டுக்கிறது தானே உப்பு.
இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கட்டுன்னு கடுகு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வேணால் ஆப்ஷனலாக பெருவெங்காயம் சேர்த்திக்கோங்க. வணங்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் சின்ன வெங்காயமே சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துறனாலும் ஓகே தான். அதனால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும், இல்லைன்னா அந்த பச்சையாக இருக்கும் வெங்காயம். இப்போ வந்து மிளகாய் வேணும்னா சேர்த்திக்கோங்க. நான் வந்து அரைச்சதே போதும், காரம் போதுங்கிறதுனால அந்த மிளகை வந்து நான் ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்க விடுங்க. அப்போனா தான் அந்த மல்லித்தூளோட வாசனை வராது. நல்லா கொதிக்கிட்டுன்னு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. சிம்மில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றி நான் ஒரு 4 முட்டை ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை, அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்படியே மஞ்சக்கரு உடையாமல் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நிறுத்திடுங்க அடுப்பை. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அருமையான முட்டை குழம்பு ரெடி. இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது லஞ்சுக்கு. இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். நம்ம ஒரிஜினலாக செய்கிற நூடுல்ஸ் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு கேரட்டு பீன்ஸு வந்து அரிஞ்சுக்கோங்க. நான் காட்டுற மாதிரி இந்த சைஸில் அரிஞ்சுக்கோங்க. பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எண்ணெய் விட்டு வாங்கின நூடுல்ஸை உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். சைட் பை சைடாக நீங்கள் வந்து கேரட்டையும் பீன்ஸையும் வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து நூடுல்ஸ் வெந்துடுறதுனால கேரட் பீன்ஸ் வந்து தனியாக வேக வச்சுக்கிறது வந்து நல்லது. உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 பேர்த்துக்குங்கிறதுனால 2 பேக்கெட் போட்டிருக்கிறேன். நீங்கள் 2 பேர் அப்படின்னா 1 பேக்கெட் போட்டிங்கன்னா போதுமானது. தாராளமாக வரும் நூடுல்ஸு. அதுக்குள்ளே இருக்கிற மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. அந்த மசாலா பாக்கெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நூடுல்ஸை வந்து அந்த தண்ணியில் கொட்டி, உப்பு எண்ணெயும் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியில் கொட்டி வேக விடுங்க. நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நல்லா முக்கி விடுங்க. தண்ணி அதிகமாகவும் ஊற்ற வேண்டாம், டேஸ்ட்டு வீணாக போயிடும். கேரட்டும் பீன்ஸும் நல்லா கொதிச்சிருச்சு. வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வடிச்சிடணும். இந்த பேக்கெட்டில் இருக்கிற மசாலாவை வந்து எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. தண்ணி வடிச்சிடணும். வடி மாதிரி இருந்ததுன்னா அதில் ஊற்றி வடிச்சிருங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நசுக்குனிங்கன்னா 2ஆக பிரியும். அதனால் அது மாதிரி செக் பண்ணிவிட்டு குளுந்தண்ணி ஊற்றுங்க மேலே. குளுந்தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா அலாசிக்கோங்க குளுந்தண்ணி ஊற்றி.
அந்த தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிட்டு நல்லா அலாசிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் ஊற்றாதீங்க. ஓரளவுக்கு அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாது இருக்கிறக்காக 1 டம்ளர் மட்டும்தான் நான் ஊற்றிருக்கிறேன். அதை மட்டும் ஊற்றி அலாசிக்கோங்க. அடுத்தது நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் லைட்டாக ஊற்றி பெரட்டி ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம தாளிப்புக்கும் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இது வெந்தப்பவும் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து லைட்டாக ஊற்றி பெரட்டி அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. இல்லைன்னா ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். நல்லா ஆற விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தாளிக்க போகிறோம். தாளிப்பு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, எண்ணெய் விட்டு இஸ் ஜஸ்ட்டு தாளிக்கத்தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வெந்துருச்சு. அதனால் வந்து நம்ம தாளிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போடுங்க. கடுகு பொரியட்டும். வெயிட் பண்ணுங்கள். அது எண்ணெய் காயாமல் போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டிங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சிரும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போடுங்க. கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பை கொஞ்சம் விட்டுருங்க. அப்போனா தான் அந்த நூடுல்ஸ்க்கு வந்து டேஸ்ட் வரும். கொஞ்சம் நார்மலாக போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெருவெங்காயம் ஒன்று அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வணங்க விடுங்க. நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடணும் பெருவெங்காயம். அந்த அளவுக்கு வணங்க விடுங்க. கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து செய்யுங்க. அப்படின்னா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட்டு பீன்ஸ் வேவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. தண்ணி அளவாக ஊற்றி வேக வைங்க, இல்லைன்னா ஸ்ட்ரென்த் எல்லாம் தண்ணியில் போயிடும். ஓரளவுக்கு வணங்கிட்டேன்னு நம்ம அந்த பாக்கெட்டில் இருந்தது இல்லையா மிளகாத்தூள், இந்த மசாலாத்தூள், அதை வந்து போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த தூள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க.
உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம முதலையே நிறையா போட்டிருக்குறோம், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த நூடுல்ஸ் நம்ம ஆற வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை அள்ளி இதில் போட்டு லைட்டாக கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நூடுல்ஸ். சூப்பராக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள். அடுத்தது ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க, தேங்காய் ஒரு மூடி, பெரிய மூடி சைஸ் திருவி வச்சுக்கோங்க, மைதா எடுத்துக்கோங்க, நாட்டு சக்கரை 1 கப் எடுத்துக்கோங்க, மோல்டு. இது என்ன நம்ம செய்ய போகிறோன்னா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக நல்லா வறுத்து எடுங்க. சாரி, நான் மைதான்னு சொல்லிட்டேன், அது வந்து அரிசி மாவு. பொட்டுக்கடலையை இது மாதிரி தோல் எடுத்து நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் 3 போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க, நல்லா பெரிய மூடி சைஸ் போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகவும் விடாதீங்க, அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் போனால் போதுமானது. இது ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணுறோம், அதனால் வந்து அந்த தேங்காய் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 2 நாள் கூட வச்சுருந்தாலும் கொழுக்கட்டை எதுவும் ஆகாது, அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துறாதீங்க, லைட்டாக வறுத்திங்கன்னா போதுமானது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் ஓகே தான். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலையும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கலந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆறட்டும், தேங்காய் வந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் போடணும், இல்லைன்னா நாட்டு சக்கரை என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப உருகிரும். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருக்கும் பொழுது நாட்டு சக்கரை போட்டிங்க அப்படின்னா அந்த நாட்டு சக்கரை வந்து கரையாமலும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உள்ள ஸ்டஃபிங் ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் ஆற விட்டுட்டு நம்ம அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அதை வந்து ஆற விட்டு நாட்டு சக்கரை போடுங்க. இப்போ அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அரிசி மாவுக்குள்ளே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா அதில் வந்து உப்பு இருக்காது, அதனால் வந்து நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் உப்பு கம்மியாக போட்டுக்குவாங்க, ஒரு சிலர் அதிகமாக போட்டுக்குவாங்க. அதனால் உங்கள் தேவைக்காக எப்படி அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் வேறு மாதிரி வரும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து இதுக்கு வந்து ஒத்து வராது, அதனால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா பிணையிறதுக்கு வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் பிணையிறதுனால நான் கையில் பிணையாமல் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அந்த ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும் மேலே வைக்கிற மோல்டிங்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் கரண்டி யூஸ் பண்ணி கிளறேன். அது ஏன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். உங்களுக்கு கை சூடாக பிசைய முடியும் அப்படின்னா கையில் பிசைஞ்சுக்கோங்க. நான் மாவு நிறையா இருக்கிறதுனால முதல்ல தண்ணி இவ்வளோ ஊற்றிட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கரெக்டாக பிணைய தெரியாது அப்படின்னா மாவு கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. மேலே வந்து போட்டு கூட மறுபடியும் பிணைஞ்சிக்கலாம். தண்ணி தொளிச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் மாவு நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொளிச்சு நல்லா அடித்து பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். தட்டில் போட்டு நல்லா அடித்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க. கீழே பாலித்தீன் பேப்பர் போட்டு சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சைடெல்லாம் வந்து பிசுறு வராமல் நல்லா வச்சுக்கோங்க. மேலே ஒரு பாலித்தீன் கீழே ஒரு பாலித்தீன் கவர் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வருது. அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொழுக்கட்டை மோல்டில் வச்சு நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை அதை வந்து உள்ளே வச்சுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு பளபளன்னு உள்ள ஸ்டஃபிங் வச்சோம்னா தான் வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்காவது கொலன்னு இருக்கும். ரொம்ப கொலன்னு உள்ளே வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். கொஞ்சம் பெருசாக அரிசி மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம எக்ஸ்ட்ராவை வந்து எடுக்க முடியும். மோல்டிங் கொஞ்சம் கரெக்டாக வரும். அதனால் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தட்டை வைப்போம் இல்லையா, இட்லி ஊற்றுற தட்டத்தில் வந்து வாழலையை வச்சு மேலே அடுக்கி மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்மையான கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 3 ரெசிபி பார்த்துருக்குறோம். முட்டை குழம்பு 1, நூடுல்ஸ் 1, கொழுக்கட்டை 1. இது 1 டே ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.